அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். நம்ம பாகூருக்கு வந்திருந்தோம். அதாவது நம்ம விஜய் தம்பி வந்து கூட்டிருந்தாருன்னு வந்தோம். ஸோ அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியாத காரணம். இங்கே பாருங்கள், நிறைய நண்பர்கள் நமக்கு கிடச்சிருக்காங்க. கொஞ்சம் வயசு தான் அதிகமாக இருக்கும், ஆனால் மனம் வந்து ரொம்ப மென்மையான மனம். நான் கூட நினச்சேன், எங்கள் ஊர் ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறியப்பா யாருப்பா அப்படிலாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப பழக்கமாக என் கூட வந்து பழகினாங்க, என் கூடயே வந்து பயணம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தான் மீன் பிடிச்சோம், அவங்களுக்கு கொஞ்சம் மீன் கொடுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம் இந்த இடத்துல இருந்து. வாழ்க்கையில் வயதானவர்களை மதிக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும். நிறைய மாணவர்கள்லாம் வந்து தன்னுடைய தாய் தந்தைகளை காக்கிறதுக்கான முயற்சியுமே ஏற்பாடு பண்ணணும். வயதான காலகட்டம் இது மாதிரி வயசு எப்போ எனக்கு வரும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம அழகாக ஒரு மாடு கீடு வாங்கி வச்சுக்கின்னு இந்த மாதிரி ஏரிக்கார ஓரமாக வந்து உட்காந்துட்டோம்னா இந்த வாழ்க்கை வந்து எத்தனை கம்ப்யூட்டரில் உட்காந்தாலும் கிடைக்காது. ரொம்ப நிழலான ஒரு இடம், அப்படியே இயற்கை ரம்மியமான ஒரு இடம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே மாடு வந்து ஆயெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, வந்து சந்திச்சு பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. மீன் கொஞ்சம் தான் பிடிச்சோம், நிறைய பிடிச்சிருந்தோம்னா இவங்க எல்லாருக்கெல்லாம் நிறைய கொடுப்போம். எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. எவ்வளோ பெரிய ஏரி வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா வந்து பாருங்கள். நீ இதுக்கு மேலே தண்ணியில் ஏறணும்னா எண்ணெய் மேலே தடுக்கணும், ஏன்னா கதண்டு பிடுங்கும். பாருங்கள், நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். கதண்டுலாம் இருக்குன்றாங்க. ஏரிக்கரையில் வந்து இறங்கினாலுமே மேலே அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே போயிட்டு சுட தண்ணி வச்சு குளிச்சிடலான்னு இருக்கோம். எண்ணெய் தடைக்குன்னு தண்ணியில் மீனை காட்டுங்க, நம்மளால் முடிஞ்சது இதான் கொடுக்க முடிஞ்சுது. இல்லை நிறைய பாருங்கள், இதுதான் பாருங்கள். எனக்கு நன்றி சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி வந்து என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டிலாம் இருந்தால் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எங்கே மீன் பிடிக்க போனாலும் நிறைய பேருக்கு மீன் கொடுக்கறது வழக்கம். ஆனால் வாய்ப்பு இல்லை, மீன் நிறைய கிடைக்கல. வண்டியில் உட்காரு, கண்டிப்பாக வரேன். வாழ்க யோகம் யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.